உங்கள் பேர் ஜெகதீஷ் பட் இல்லையா? ஜெகதீஷ் பட்டை. உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இவா வந்து எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊரில்? ஓ, நீங்களும் கேரளா தான், காசர்கோடு. நீங்கள் கேரளாக்காரர் தான், ஆனால் செட்டில் ஆனது ஃபுல்லாக மகாராஷ்டிரா. இவர் உங்கள் சன்னா? அவர் பேர் அபினவ். நீங்கள் ப்ளஸ் 2 படிச்சுட்டு அப்பாட்டே வேத அத்தியானம் பண்ணுறது. வெரி குட், ரொம்ப பாக்கியசாலி. சொல்லுங்கள், நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணது? 1967 ஜூன் 20ஆம் தேதி. அவ்வளோ ப்ரிசைஸாக ஞாபகம் இருக்கா? அடே அப்பா, எனக்கு அதெல்லாம் ನಮಗೆ ಅದೆಲ್ಲ ಚಾನ್ಸ್ 67 67 ನಾನು ಅದರ ಮೊದಲು ಹೋಗಿದ್ದೇನಲ್ಲ ಲಾಂಚಿಗೆ ಒಂದು ವರ್ಷ. 77 ನಂತರ ಅಲ್ವಾ? 67 ಲಾಂಚಿಗೆ 4 ವರ್ಷ ಎಂದು 4 ವರ್ಷ 76 எனக்கு 67 பிறந்துட்டேல. 63 நான் டேட் ஆஃப் பர்த் 1966 பெரியவாளை தரிசனம் ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் காஞ்சிபுரத்தில் தரிசனம் பண்ணல. அப்ப பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீலிங், அதாவது பெரியவா அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா? இல்லைன்னா எதேச்சும் தெரியல, பெரியவா பத்தி ஒண்ணுமே தெரியல. ஒரு மகான் ஆனா பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஜோதியாட்டம் தெரிஞ்சு தவிர்த்து பெரியவா பத்தி எந்த விதமான ஒரு இதுவும் அனுபவத்துக்கு இல்ல. ஆனா பெரியவா பெரிய விஷயம். ஆனா எங்க பக்கத்துல எல்லாம் கர்நாடக ஜெகத்குருங்கிறது பெரிய ஒரு விஷயம். அப்ப ஒரு பரமேஸ்வர சாட்சாத் பரமேஸ்வரங்கிறது எங்க ஊர்ல எல்லாம் அந்த ஒரு இது உண்டு. அதே மாதிரி நினைச்சேன், ஓஹோ இது பரமேஸ்வரன் அவ்வளவுதான் தவிர்த்து மடத்தை பத்தியோ நம்ம காஞ்சி பீடாதிபதிகளை பத்தியோ பெரியவா பத்தி ஒண்ணுமே விஷயமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது என்னமோ ஒரு பெரிய ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சது. அது சத்தியம் தான். சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பெரியவாள்கிட்ட சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்ததுன்னா நான் அப்புறம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியுமா பார்க்குறேன். சொல்லுங்க. உங்க இன்ட்ராக்ஷன்ஸ் பெரியவா கூட வரும்பொழுது எப்போ கொஞ்சம் க்ளோஸில் வர ஆரம்பிச்சு? க்ளோஸ்லன்னா 83 82 அப்புறம் பெரியவாள்கிட்ட ரொம்ப ஒரு நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். அது எப்படின்னா, எந்த ஊர்ல? அது வந்து கர்னூல்ல சத்தாரால கூட பெரியவாடு நான் இங்க வந்திருக்கேன். பெரியவா இங்க பரீட்சை கொடுக்கறது கொஞ்சம் முதல்ல இங்க வந்து பிக்ஷைக்கெல்லாம் ஸ்ரீகண்டமாக ஒத்தாசை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு அவ்வளோ ஒரு அங்கே கொஞ்சம் கேப் இருந்தது. அப்போ பெரியவான்னா நம்ம ஒரு அவ்வளோ இது இருக்குல்ல. இதுக்கப்புறம் கர்னூல்ல ரொம்ப ஒரு பெரியவாள்கிட்ட ஒரு ரொம்ப நெருங்கின இது வந்தது. அப்ப நீங்க பாடசாலையில படிச்சிருந்தீங்களா? முடிச்சுட்டேன். கர்னூல் முடிச்சாச்சு. முடிச்சு பரீட்சை கொடுத்து இது வந்து சம்பாவனை அங்கே வந்தோம். அப்புறம் பெரியவா இங்கே இருங்கோ அப்படின்னா இருந்தோடனே என்னன்னு தெரியல. வாத்தியார் இருந்தார், தாமிரபாக்கம் இருந்தார். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ண போறேன்னு கேட்டா, 2 மாசம் பெரியவா வந்து விஸ்வரூபி ஆரம்பிச்சிடா. இது மாதிரி பெரியவா என்ன சொல்றாளோ உத்தரவு பண்றாளோ அது சரி. நான் என்ன பண்ணேன், வேத வாஸ்தவம் தான், ஆனால் அதுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம் வேணும். நீ திருவானக்காவலுக்கு நீங்கள் எல்லாரும் போங்க, திருவானக்காவலுக்கு போய் சம்ஸ்கிருதம் படிங்க. முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள் வாத்தியா, பெரிய வாத்தியா, அவர்கிட்ட நீங்கள் சம்ஸ்கிருதம் படிங்க அப்படின்னு அங்கே அமைச்சா. அதுக்கப்புறம் திடீர்னு 84 ஒரு வாட்டி காஞ்சிபுரம் வந்தேன். ஏதோ விசேஷம் ஏதோ மாற்றி அனத்தியானம் வந்துட்டே இருப்பேன் நான் காஞ்சிபுரம். ஏதாவது சதுர்தசி வந்ததுன்னா 2-3 நாள் கிடைக்குமே சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இருப்பேன். ஏதாவது இது மாதிரி ஜெயந்தியோ அது மாற்றி வந்துட்டே இருப்பேன். அப்போ வந்து ஒரு வாட்டி கலவையில பெரியவா இருந்தா, இங்கே இருந்து கர்னூல்ல இருந்து கலவையில கொஞ்சம் நாளைக்கு இருந்தா. அப்புறம் வந்து கலவைக்கு அப்புறம் காஞ்சிபுரம் மாற்றி வந்துட்டே இருப்பேன். புரிச்சா எப்படிடா வந்து என்ன சமாச்சாரம் எல்லாம் விசாரிப்பேன். காஞ்சிபுரத்து 84 நினைக்கிறேன். 84 இதுல ஒரு பாடசாலை ஆரம்பிச்சா, சலிவன் கார்டன்ல, மயிலாப்பூர் சலிவன் கார்டன். ஒரு குண்டூர் மாமா எல்லாம் ஆரம்பிச்சுட்டு அங்கே உடனே கூப்பிட்டா, நீ அங்கே போறியா, அங்கே ஒரு வேத பாடசாலை. திடீர்னு வந்தேன். வந்தோடனே பெரியவா என்ன பண்ண, திடீர்னு நம்ம புட்டி படுக்கையோட நான் திருவானக்காவில் நேரம் காஞ்சிபுரம் போயிட்டேன். உடனே பெரியவாட்டு போய் சொன்னேன், இது மாதிரி சமாச்சாரம் ஆற்றுல ரொம்ப சிரமமா இருக்கு, அதனால நான் வந்து ஆற்றுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு.
அப்படின்னா இல்ல இல்ல இது மாதிரி சிரமம். என்ன சிரமம்னு கேட்டான். முதல்ல மனுஷா கிடைக்க மாட்டேங்கிறான், ஆத்துல பார்க்கறது கொஞ்சம் பெரிய அனுகிரகத்தினால நிலபலங்கள் எல்லாம் இருக்கு, அதனால ஆத்தோட போய் அங்க அண்ணாக்கு சுசுச்சை பண்ணிட்டு அப்பா அம்மா எல்லாம் இருக்கா, அவளோட இருக்கலாம் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படியா, வேண்டா, அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருக்காளே அவ பார்த்துக்கட்டு, நீ திருப்பி என்கிட்ட வந்துட்ட, திருப்பி அங்கே போகாத, நான் நீ இங்கே இருந்துரு, சிரமம்னு சொல்றேன், நீ திருப்பி நீ போனா இன்னும் சிரமம் ஜாஸ்தி ஆகுமே, அதனால நீ போகாத, நீ இங்கே இரு. எவ்வளவு சூக்மம் பாருங்க. இல்ல பெரிய அப்படி இல்ல, சிரமங்கிறது மனுஷா கிடைக்க மாட்டேங்கிறது, ஆத்து நிலபலங்கள் கவனிக்கிறதுக்கு மனுஷா இல்ல, அதனால தான் வேற இருக்கிறது, எப்படி இருந்தாலும் நீங்க இரு அப்படின்னா. உடனே பொட்டி படிக்கலாம் கொண்டு வந்துருக்கியோன்னு அப்படின்னா, சரி அது பாட்டு நீ ஒன்றும் பண்ணு, இங்கே ஒரு பாடசாலை ஆரம்பிச்சிருக்கேன் புதுசா மயிலாப்பூர்ல, அங்கே போ, அங்கே போயிட்டு அங்கே போய் இரு, அங்கே அவளுக்கு எல்லாம் சின்ன சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கே போனோடனே அங்கே படிச்சு இன்னும் கொஞ்சம் வித்தியார்த்திகள் தேவைப்பட்டது, திருப்பி வைத்தா மாமா, குண்டூர் கிருஷ்ணா, அப்புறம் இன்னொரு 4-5 பேர் யாரும் நேராக ட்ரெயினில் காசர்கோடு போயிட்டு அங்கேருந்து பல குழந்தைகளை கூட்டின்னு வந்து பூனல் எல்லாம் போட்டுட்டோம். பூனல் போட்டு அன்னைக்கு சில பசங்க பூனல் போடல, அப்போ அப்பா அம்மா எல்லாம் நேரம் மயிலாப்பூருக்கு கூட்டின்னு வந்து சலிவன் கார்டன் பூனல் போட்டு வச்சு பெரியவா உத்தரவு பிரகாரம். அப்புறம் அங்கேருந்து ஒரு நாளைக்கு என்ன திடீர்னு அத்தனை பெரிய ஒட்டுகளை பெரியவாளை போய் இது பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மேற்படி எல்லாம் சரின்னு சொல்லிட்டு 2 வண்டி ஏற்பாடு பண்ணா, இவ குண்டூர் மாமா, அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணன்லாம் இருந்தார் போல் இருக்கு, அப்பா அது ட்ரஸ்டியா இருந்தார், எல்லாரும் சேர்ந்து 2 வண்டி எல்லாம் போட்டு, நான் என்ன அங்கே கவனிக்க போறேன் இந்த பசங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் சொல்லிட்டு என்ன இந்த எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜர் மாதிரி பெரிய உத்தரப்படி நான் இருந்துட்டு இருக்கேன். திடீர்னு இதெல்லாம் பூனல் ஆகிட்டு இவளை கூட்டிட்டு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு கிளம்புறோம். சாப்பாடு 10-11 மணிக்கு ஒரு பூனல் தண்டி நீரெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் போறதுக்கு முதல்ல அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, அந்த காஞ்சிபுரம் உள்ள ஹாஸ்பிட்டல், அதை தாண்டினோடனே என்னமோ ஒரு சத்தம் கேட்டது வண்டி. அதுல வந்து இந்த ஸ்டாண்டர்டு வண்டி, ஒரு மெட்ரோடோர் வண்டி, எல்லாத்துலயும் ஒரு 10-15 இந்த எல்லா பசங்களையும் கூட்டிட்டு அப்பா அம்மா எல்லாரும் இருக்கா. உடனே டக்குன்னு நான் டிரைவர் லெஃப்ட் சைட்ல உட்காந்துருக்கேன். உட்கார்ந்தோடனே ரொம்ப சத்தம் இருப்பா, ரொம்ப சத்தம் கேட்கறதுன்னு நான் டிரைவ் அவனுக்கு புரியல, கேட்கல. உடனே அவன் நிறுத்தி சைட்ல கொண்டு போறதுக்கும் ஆக்சல் கட் ஆகி வண்டி கரெக்டா உரசி அப்படி நின்று இருக்கு. ஒரு செகண்ட் முன்ன பின்ன இருந்ததுன்னா கொடை சாஞ்சிருக்கு, ஏதாவது ஒண்ணு ஒண்ணு ஆயிருக்கும். அதுக்குள்ள அவ ட்ரஸ்டிகள் எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தா, ஒரு வண்டி நிறுத்தி அதாவது இதெல்லாம் பண்ணி கிருஷ்ணமாமா என்ன பண்ணார், எல்லாரையும் வேற வண்டியில மாத்திட்டு நேரா போனோம். போறதுக்கு கரெக்டா 2-2:30 மணி இருக்கும்னு வச்சுங்களேன். வடத்துக்கு போனோடனே நல்ல கூட்டம். கூட்டோடனே இது மாதிரி வந்திருக்க கிருஷ்ணா உள்ள போய் சொன்னார், இது மாதிரி வித்தியார்த்திகளை கூட்டின்னு வந்தார். உடனே எல்லாரும் கூப்பிட்டு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேளா, யாருக்கும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேள்வி பெரியவா பாருங்க, எவ்வளவு கவலைப்பட்டு அந்த அது அப்படின்னு ஆயிடுத்து. அப்புறம் நல்ல ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா படிங்க, எல்லாரும் பிரசாதம் கொடுத்துட்டு பெரியவாள்கிட்ட போய் யாரும் வண்டிக்கு இப்படி ஆச்சுன்னா ஒன்றும் சொல்லலை, பெரியவா தான் கேட்ட கேள்வி இதுதான். அப்புறம் அவளுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு நீங்க பிரசாதம் கொடுத்து கிளம்பி போயிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னேன் பெரியவா. அதுக்கு முதல்ல ஏதோ நடந்திருக்கு, கண்ணமாமா பெரியவா இதெல்லாம் இது பண்ணியிருக்கா. நாளைக்கு ஏதோ நடந்துட்டு இருக்காச்சு, என்ன பண்ண போய் பெரிய கோவில் கட்டியாச்சு. பெரியவா வந்து டோட்டலி இந்த ஸ்கெட்சை பார்த்தா, ப்ளூ இந்த கோவில் டோட்டல் என்டையர் பிளான். அடடா இவ்வளோ பெரிய கோவில் கட்டியாச்சடா, என்னடா பண்ண போறது, நான் இவ்வளோ பெரிய கோவில் ஏதாவது சின்ன ஒன்றா போய் 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 பெரிய கோவில் ஆயிடுச்சுடா, என்ன பண்ண போறேன் கண்ணா அப்படின்னு கண்ணமாமாட்டு பெரியவா தான் கேட்டிருக்கா. இல்லை பெரியவா என்னவா பெரியவா தான் இது பண்ணணும், அண்ணா ஒன்று எனக்கு நினச்சிட்டு இருக்கேன் நான், பட்டை வந்து ஜெகதீஷ் பட்டி இருளிக்கிற படிச்சு இப்போ மெட்ராஸில் இருக்கான், அவனே சத்தாரா கணுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். பெரியவா உத்தரவு பண்ணா. ஆமா நான் கூட அதான் யோஜனை பண்ணிட்டே இருந்தேன், அதனால தான் அவனை கூட அங்கேருந்து வர சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதோ அதுக்குள்ள வேற அனுப்பிச்சுட்டேன், அண்ணா அவனே அனுப்பலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு பெரியவா அதுக்கு ரொம்ப அனுகூலமா பெரியவா இது பண்ணிட்டா. ஆனா அவனை கூப்பிடுன்னா கூப்பிட்ட உடனே வரைச்சு அங்கேருந்து சலிவன் கார்டன்ல வரைச்சு அவன் புட்டி படுக்கட பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கான்னு உத்தரவு எடுத்துன்னு வந்துட்டேன். உடனே பெரியவா கேட்டா, என்னடா என்ன சமாளம், இல்ல இது மாதிரி பெரியவா உத்தரவு, அப்படியா நான் கூப்பிட்டேன்னு சொன்னாளா அப்படின்னு. ஆமாம் பெரியவா. சரி நான் வந்து சத்தாரால கோவில் கட்டிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆமா பெரியவா, பெரியவாள் இருந்தாங்க சத்தாரால, ஆனா மேற்படி கோவில் கட்டது அவ்வளவு விஷயம் தெரியாது எனக்கு, அதனால அதான் தெரியும் அப்படின்னு
சொன்னோடனே அப்புறம் நீ அங்கே போறியா, நான் யோஜனை பண்ணேன் கொஞ்சம். இது மாதிரி என்னடா இது பெரியவா இது மாதிரி திடீர்னு இங்கே இருந்தவன் அங்கே போய் தூக்கி போடுறாள், அது இல்லாமல் இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம், இது மாதிரி மராட்டி இது மாதிரி இல்லை, இவ்வளோ பெரிய நிர்வாகம் கோவில் என்ன சமம் ஒன்றுமே தெரியாது, கண்ணை காட்டில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகுமே நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு நான் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் யோஜனை பண்ணா என்னடா இது மாதிரி இல்லை உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப கிட்டக்க, நீ வந்து எந்த ஊர்லேருந்து வந்து அவனுக்கு தெரியுமா, இல்லை தெரியாது பெரியவா. இது மாதிரி உங்கள் பூர்வீகால் எந்த ஊர்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டான். இல்லை தெரியாது பெரியவா. நீ உங்கள் பூர்வீகாலெல்லாம் சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் தான்டா. உங்களுக்கு சத்தாரா டிஸ்ட்ரிக்ட்ல கராடுங்கிற ஒரு ஊர் இருக்கு, அதுதான் உங்களுக்கு உங்க மூல இதே ஊரே அதுதான். நீங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல வந்து மகாராஷ்டிரால இருந்து இங்க குடியேறினவா, நீங்க அத்தனை மராட்டி தானே பேசுறேன் அப்படின்னா. ஆமா பெரியவா. அதனால நீ வந்த பிறந்த ஊருக்கே திருப்பி நீ போயின்னு இருக்க அப்படின்னு பெரியவா சொன்னான். அப்புறம் பெரியவா அதை பத்தி அலோகேஷன் ஒன்றும் பண்ண, இம்ம நேரம் இங்கேருந்து கிளம்பு, அப்புறம் நேராக ஒரு சாமானும் எடுத்துன்னு போகாது, எல்லாம் ஆற்றுல கொண்டு போட்டுரும். அங்கேருந்து திருப்பி ஒரு வேஷ்டி இதை எடுத்துன்னு போய் அங்கே போய் இரு அப்படின்னு அதோட சரி. வேற ஒன்றுமே பெரியவா அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அங்கே கும்பாபிஷேகம் வருது ஜூன் மாதம், அதனால கும்பாபிஷேகம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ அங்கே போய் இருந்தான். இதெல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சாயந்தரம் திருப்பி இதெல்லாம் ஏற்பட்ட இதெல்லாம் இருந்தது பிரச்சனைகள் அதெல்லாம் எடுத்து திருப்பி சாயந்தரம் மெதுவாக பெரியவா ஜெயேந்திர சுவாமிகள் வந்திருந்தா, அவளோட கிளம்புறதுன்னு நான் நினச்சிண்டு அப்படியெல்லாம் இது பண்ணேன். திடீர்னு சந்நிதியில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு சாயந்தரம் மகாபிஷேகம் நடக்கும் இல்லையா சுவாமிக்கு. உடனே திருப்பி பெரியவாளுக்கு புது பெரியவாளுக்கு ஜெயேந்திர சுவாமிகளுக்கு விஷயம் தெரியாது. பெரியவா இவ்வளோலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சந்நிதியில் தீபாரதம் ஆனோடனே கண்ணமாமாவை கூப்பிட்டா ஜெயேந்திர சுவாமிகள், ஏண்டா கண்ணா என்னடா பண்ண போற, இவ்வளோ பெரிய கோவில் கட்டியாச்சு, என்னடா பண்றது, மடத்துல மனுஷா இல்லை, இது மாதிரி இதெல்லாம் என்னடா பண்றது அப்படின்னு புது பெரியவாளும் சந்நிதியிலே பேசிட்டு இருக்கா. உடனே இல்லை பெரியவா இது மாதிரி பெரியவா காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரவு பண்ணியிருக்கா பட்டை இங்கே நிறுத்துறதுன்னு. அதனால அவன் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கேன். சரி கூப்பிடு அவனே இருக்கட்டும், சரி 2 கிலோ படித்த பையன், தாம்பரபாக்கத்தோட சிஷ்யான் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எல்லாம் கையில் கொண்டு கொடுத்துட்டான். அவ்வளோதான் அன்னியோட இந்த கோவில் இது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணேன், திடீர்னு சரி ஒரு வாட்டி எனக்கு இது விட்டா போகிறேன், எனக்கு இனிமே இந்த கோவில் வேண்டாம் குளமும் வேண்டாம் பெரியவா, அதோட சரி அங்கே இருந்துட்டு ஏதோ நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது நிறைய காரியங்களை கொடுத்துட்டு இருப்பா பெரியவா. அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, என்ன ஏதோ ஒரு விசேஷம் காஞ்சிபுரத்தில். சரின்னு இங்கே அந்த பிரசாதத்தில் எடுத்துன்னு போனேன் காஞ்சிபுரத்தில் வந்தோடனே பட்டு வந்திருக்காருன்னு சொன்னோடனே பெரிய ரொம்ப சந்தோஷம். முதல்ல கேள்வி, நட்ராஜா ஆனந்தமா இருக்காரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பெரியவா வந்துருந்தாங்க. பிரசாதம் கொண்டு வந்திருக்கியா? ஆமாம். சரி எல்லாம் கேட்டால் விசாரிச்சா யார் இருக்கா பூஜைக்கு, என்ன சமாச்சாரம், எப்படி பூஜை இதெல்லாம் விசாரிச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடி அதுக்குள்ள என்னாச்சுன்னா இந்த சங்கர மடத்துக்காரா இங்கே பூஜை கொஞ்ச நாளைக்கு இருந்தான். இந்த காசிநாத சாஸ்திரி அவா வகைரா, ஏன்னா பெரியவாளும் ஆதி காலத்தில், அதனால தான் இங்கே பெரியவா தங்கறதுக்கு காரணமே 11 மாதம். அந்த இவர் வந்து காசிநாத சாஸ்திரி வந்து 1930 அங்கே இதில் காசியில் சந்திச்சது. சரின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன பண்ணா, முக்கியமாக நடராஜாவுக்கு சிதம்பர தீட்சிதாலும் பாக்கி சுத்து கோவிலுக்கு லோக்கல்காரால வச்சு பூஜை பண்றதுன்னு பெரியவா முடிவு பண்ணிட்டு, அது மாதிரி அவளுக்கும் ஒரு பெரிய வித்வான்கள், பெரிய வித்வான்கள், அவளுக்கும் மாசாந்திர ஏதான ஒரு சம்பாவனை மாதிரி கொடுத்தா அவளுக்கும் குடும்பம் நடத்த சௌரியமா இருக்கும் அப்படின்னு. சரி என்ன பண்ணீங்க, சில பிரச்சனைகளால நான் என்ன பண்ணிட்டேன், இவாளை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனோடனே இங்கேருந்து அவளை மெதுவா எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. ஏன் ஒழுக்கத்துக்கோ ஏன் பாக்கி இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவ்வளோ சரியா வரல. சரின்னு டக்குன்னு என்ன பண்ணேன், நோட்டீஸ் கொடுத்து அவளை நான் கோவில்லேருந்து எடுத்துட்டேன். அவளன்னா யாரு? சங்கர மடத்துக்காரா, சுத்து கோவில் பூஜை பண்றாங்க. அவ என்ன பண்ணிருக்கா, ஏதோ நம்ம கோவில் ரூல் அண்ட் ரெகுலேஷனுக்கு தவறுதலா ஏதோ பண்ணிட்டு இருந்தா, அது எனக்கு அப்படி பட்டது, அது வேற விஷயம். என்னோட அவ வந்து என்ன பண்ணிட்டா, பெரிய ஒரு காசிநாத சாஸ்திரி இருந்தார் அப்போ, அவர் பெரிய ஒரு லெட்டர் பெரியவாளுக்கு எழுதினார்.
எழுதிட்டு இது மாதிரி பட்டு பண்ணா அது பண்ணா எங்களை கௌரவம் பண்ணா எங்களை வந்து அது மாதிரி பெரிய ஒரு மொட்டை கடாட்சி மாதிரி பெரியவா இது பண்ணி என்ன அதை பெரியவா பார்க்கணுமா இது மாதிரி கட்ட ட்ரக் ரொம்ப உற்சாகமா அந்த இப்படியே பார்த்துருவா. ரொம்ப அதுதான் அது என்ன பண்ணணும் அதுதான் பார்ப்பா. அதுதான் அது அவளுக்கு கண்ணில் படும். சரி கரெக்டா படிச்சுட்டு இது அத்தனையும் ஒரு அக்ஷரம் விடாம பெரியவா படிச்சுட்டு அதுவும் மேனாக்கு மேல எங்கேயோ வச்சிருக்கான். சரி நீங்க அப்ப கரெக்டா போயிருக்கல? கரெக்டா நான் இங்கே போயிருக்கேன். ஆச்சா சரி இது எனக்கு ஒரு விஷயமே தெரியாது. எனக்கு ஆரம்பிச்சா ஃபயரிங். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். பெரிய வித்வான். இந்த காசினா சாஸ்திரி பசங்கள்லாம் இருக்கா இல்லையா, என்னால அவளுக்கு சில்லறை கொடுக்க முடியாது. ஏதோ கோவில்ல இருந்து ஒரு 10 அவளுக்கு ஏதோ ஒரு 1000 ரூபாய் போகட்டும்னு நினைச்சேன். 3 பேருக்கு 3000 ரூபாய் அவள் குடும்பத்துக்கு போகும்னு நினைச்சேன். அது நீ கெடுத்துட்ட. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். எகிரினா பாருங்க ஒண்ணுமே புரியல. கை கால் நடுங்க வேர்த்து விறுவிறுத்து போச்சு எனக்கு. சரி இன்னைக்கு அவ்வளவுதான், நான் அந்த நேரமே சரியில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி என்ன பண்றது, அதுக்கப்புறம் என்ன பேசுறான்னு இல்லை, அது மாதிரி ஒரு விபரீதமா பெரியவா ஒரு மூஞ்சி பார்த்தாலே ஆமா அப்பளோ ஒரு இதா இருந்தாவா. சரி நம்ம பேச அதுக்குள்ள நான் என்னமோ வாயில பேசணும்னு என்ன எனக்கு தெரியாது. அவ இது மாதிரி அவளுக்கு எதிர்த்தாப்புல பேசப்படாது. நான் என்ன சொன்னேன், அவ என்ன செஞ்சாலும் அந்த குற்றத்தை சொல்றதுக்காக வேண்டி நான் வந்து வாய் எடுத்தேன். கண்ணமாமா எடுத்து வந்து நின்றுட்டே இருந்தாரு. என் காலில் ஒரு மிதிச்சார் கண்ணமாமா. பேசாதரான்னா என்ன அவ மனசுல இருக்கட்டும் அத்தனையும் அவ சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னா. உடனே ஆச்சு ஒரு 15 நிமிஷம் இவா பத்தி பேசிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில பெரியவா எல்லாம் முடிஞ்சுடுத்து. அவ மனசுல அந்த லெட்டர் இருக்கிறது அந்த வேகம் நின்றுட்டு. அடுத்தபடி அதுக்குள்ள முல்லவாசல் கிருஷ்ணமூர்த்தி கணபாடிகள் வந்தார். உடனே நமஸ்காரம் பண்ணார். ஓஹோ இவன் யாரு தெரியுமா உனக்கு அப்படின்னா. அம்மா பட்டு பார்த்திருக்கேன் நான் இங்க. அவன் எங்க படிச்சாலும் உனக்கு தெரியுமோ? அவன் மாதிரி படிச்சிருக்கான். அவன் நான் ஒரு கோவில் கட்டியிருக்கேன், பெரிய கோவில். அது வந்து நடராஜா. அதை வந்து பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி சந்திரா இருந்தார் அங்க. சந்திரா ஸ்ரீகண்டம் பால்வேலன் இருந்தான். என்கிட்ட 3 பேர் இருக்கா. ராத்திரி 12 மணிக்கு வந்து சொன்னா போனா புலிப்பால் கொண்டான்னு சொன்னாலும் கூட கொண்டு வருவா. ஒன்று வந்து பட்டு, இன்னொன்று சந்திரா, இன்னொன்று வந்து முல்லவாசல். வந்து பெரிய அப்படின்னு பெரியவா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எனக்கு மனசு ரொம்ப வருத்தாயிடுதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு என்ன அறியாம நான் வருத்தப்பட்டுட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டா. திருப்பி அதை வந்து அவன் வந்து சரி பண்ணணும். வந்து என் குழந்தை தானே அடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே அந்த அடுத்த ஸ்டெப்பு அப்புறம் தான் எனக்கு வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த அனுகிரகம் தான் இன்னி வரணும் ஓடுறோம். இது ஜென்மாபி மறக்க முடியவே முடியாது. அடுத்து சொல்றா, நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் முடிச்சு ஏதோ ஒரு இதாகிடுது. பெரியவா வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. நான் வந்து எல்லாம் புட்டி என்ன இருக்கோ பேக்கோட வந்திருக்கேன். நான் திருப்பி சத்தாரா போறதுக்கு முடியல, என்னால முடியாது. நான் ரொம்ப சிரமமா இருக்கு. அவளை கட்டுப்படுத்தோ பாஷையோ சாமான் வாங்குறதோ எல்லாம் ரொம்ப வயசுலயும் ரொம்ப இதா இருக்கு. என்ன மன்னிச்சுக்கணும் பெரியவா. நான் வந்து இங்கே பெரியவா என்ன சொல்றாளோ பெரியவாளுக்கு ஒத்தாசை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, உனக்கு ஒன்றும் தெரியாதா? சரி அப்படியே இரு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நீ வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கியா அப்படின்னா. ஆமாம் பெரியவாளை நிறைய போயிருக்கேன். காமாட்சி கோயில் போயிருக்கேன், எல்லாம் அந்த புண்ணியகோடீஸ்வரர் கோவில்கள்லாம் போயிருக்கேன் பெரியவா அப்படின்னு. அப்படியா, நீ என்ன பார்த்த அப்படின்னா. அம்பாளை பார்த்தேன், சுவாமியை பார்த்தேன், அப்படி இப்படின்னு அது பார்த்தேன், இது பார்த்தேன், அந்த மாமரத்தை பார்த்தேன் எல்லாம் சொன்னேன். அந்த பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கு, அது பார்த்தியோன்னா. ஆமாம் பெரியவா பார்த்துருக்கேன், குளத்தாங்கரையில் இருக்கு. அதுக்கு மேல என்ன தொங்குறது தெரியுமா? இல்லை கவனிக்கலையே பெரியவா அப்படின்னு. அதாண்டா வௌவாலுடா. வௌவால், அரச மரத்துல வௌவால் தொங்குறதா பெரியவா சொல்றா. அது என்ன தெரியுமா? இல்லை பெரியவா, உன் குடும்பம் பரமக்ஷேமமா இருக்கும். நீ வந்து சிவன் கோவில் வந்து பராமரிக்கிற, கவனிக்கிற, அதனால
குடும்பம் பரமக்ஷேமமாக இருக்கணும். அது வௌவால் என்ன தெரியுமா, எந்த சிவன் கோவிலில் யார் அபகாரம் பண்ணுறாளோ திருடுறாளோ அவளுக்கு வந்து புனர்ஜென்மாங்கிறது தான் வௌவால். அதனால தான் சிவன் கோவில்லையே அரச மரத்துலேயோ சிவன் கோவிலில் இருக்கிற மண்டபத்தில் தொங்கின்னு இருக்கும். இன்னொன்று என்னன்னா, வெறும்னே வௌவால் தொங்குறதோட மாத்திரம் இல்லை, அந்த ஒரு மிருகத்துக்கு மட்டும்தான் தான் சாப்பிட்டு அதே வாயில கக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அபராதத்துக்கு ஒரு பெரிய பிராயஷ்சித்தம் அது. அதனால உன் ஜென்மா பரமக்ஷேமமா இருக்கும், நீ நன்னா இருப்ப. 3 சொன்னான், இப்படியே கைது பண்ணா. ஒன்று வந்து சிவன் கோவில்ல திருடாத, அடுத்தது வந்து சிவங்க இதை வந்து நீ வந்து தில்லுமுல்லு பண்ணாத, தானா இது பண்ணி போகஸ் பண்ணி இது பண்ணாத. அடுத்தது வந்து இன்னொன்று, சிவனுக்கு நீ வந்து சம்பளம் வாங்காத. அங்க புரியுதா? சம்பளம் வாங்கினேன்னா நீ என்னோட நீ என் சிஷ்யன், நீ சம்பளம் வாங்கினேன்னா அங்கே இருக்கிற அந்த ட்ரஸ்ட் அதிகாரிகளுக்கு கை கட்டி பதில் சொல்லணும். நாளை சம்பளம் வாங்காத அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். ஓஹோ, திருடாதேன்னு சொன்னேன், பொய் சொல்லாதேன்னு சொன்னேன், சம்பளம் வாங்காதேன்னு சொன்னேன். ஓஹோ, இப்போ சரி, நாளைக்கு ஏதாவது குடும்பம் கல்யாணம் கார்த்திகை ஆச்சு, குடும்பம் எப்படி நடத்துன்னு யோசனை பண்றியோ அப்படின்னா எனக்கே ஒன்றும் புரியல. அதனால கவலைப்படாத, நீ வந்து நன்னா இருப்ப. நீ வந்து நட்ராஜாவை கவனி, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா போல. அதுதான் இன்னி வரலும் இந்த விஷயம்தான் பெரியவா. அதுதான் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் பெரிய கொஞ்சம் 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 கொஞ்சமா பெரியவா பத்தி அது வரலும் ஜாஸ்தி நான் வந்து தள்ளி போயிட்டேன் இல்லையா. அது வரலும் கிட்டக்கே இருந்துட்டு இருந்தேன் பெரியவாட்ட மாத்தி மாத்தி மாத்தி. அதுக்கப்புறம் பெரியவா தள்ளி போன அப்புறம் தான் பெரியவாட ஒரு பெரிய ஒரு விஷயம்னு அப்புறம் தான் அப்போ வந்து பெரியவா என்னை தள்ளி விட்டான். சரி, இவன் என்னை புரிஞ்சுக்கிறான்னு சொன்னோடனே அத்தனை அது மாதிரி தான் அவ அது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னான். அதுக்கப்புறம் உடனே திருப்பி ஒரு வாட்டி போறச்ச இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோ பணங்காசோ ரொம்ப சிரமமாயிட்டு இருந்தது. பெரியவா ஏதோ ஓரளவு இவாளெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா, இந்த ஹோட்டல் கட்டினா இந்த கோவில் கட்டினாவாலும் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தா. எனக்கு வந்து அவள்கிட்ட போய் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு மனசு ஒரு அச்சாஞ்சி மாதிரியா இருந்தது, ஊச்சம். மாசம் ஆச்சுன்னா அந்த 15,000 ரூபா, அந்த காலம் பெரிய விஷயம் 15,000 ரூபான்னு. அவள்கிட்ட போய் வாங்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு பீராஞ்சன்னு கொடுக்கணும் அவள்கிட்ட. அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு திடீர்னு காஞ்சிபுரம் இது மாதிரி சந்தர்ப்பத்தில் போறச்ச பெரியவாட்ட சொன்ன, பெரியவா ரொம்ப சிரமமா இருக்கு, சம்பளம் அது இதோ கொடுக்கறதுக்கோ இது நிர்வாகத்துக்கெல்லாம் செலவா இருக்கு, இது மாதிரி சமாச்சாரம். நாளே பெரியவா எனக்கு ஒரு மடத்துலேருந்து லெட்டர் கொடுத்தா சௌரியமா இருக்கும். இது வந்து நான் வந்து சின்ன பையன், இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறேங்கிறது ஜனங்கள் நினச்சிக்க கூடாது. அதனால பெரியவா ஏதான எனக்கு ஒரு ஸ்ரீமுகம் மாதிரி கொடுத்தாலும் சௌரியமா இருக்கும். என்ன சொன்னேன் அப்படி சொன்னேன். நான் வந்து எனக்கு ரொம்ப இது ஜாஸ்தி, நான் எஜுகேஷன் ஒன்றும் இல்லை, நான் அந்த விதத்தில் ஒன்றும் படிக்கலை. அதனால எனக்கு மேல ஒரு அதிகாரியும் போட்டாலும் சௌரியமார்க்கு மடத்துலேருந்து அவர் என்ன சொல்றாரோ எல்லா காரியத்தையும் நான் அவருக்கு ஒத்தாசை பண்றேன், எனக்கு சீனியரா அவர் இருக்கட்டும் அதிகாரி அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, உனக்கு அதிகாரி வேணுமோ? நான் கையெழுத்து போடப்படாத உனக்கு தெரியுமோ? நான் சன்னியாசி, அதனால நான் மடத்துல இல்லை, அது உனக்கு தெரியுமோ? எனக்கடா ஏஜென்ட் கிடையாது, மேனேஜர் கிடையாது, அப்புறம் என்னமோ ஒன்று கடிதாசியில் எழுதி கொடுப்பாளேடா மேலே என்னமோ போட்டு. ஆமா லெட்டர், ஆமா அதுதான். அதனால அதுவும் என்கிட்ட கிடையாது. அதனால நீ ஒன்றும் பண்றியா, என் பேரு சொல்லு, எல்லாருக்கும் தெரியும். அதனால என் பேரை சொல்லிட்டு வீடு வீடு வாசல் போய் ஏறு இறங்கு, அவள்கிட்ட கோவில் பத்தி சொல்லு, என் பத்தி சொல்லு. அந்த பணத்தை 1 ரூபா கொடுத்தாலும் ரசீது கொடு. நீ சில்லற இந்த வாங்கி இந்த உதிரி பணமா வாங்காத, அந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தை செலவு பண்ணாத. அந்த என்ன பணம் வருதோ பேங்க்ல கட்டிட்டு அது வந்து பிக்சடா வச்சிருவோம். அதுலேருந்து வர வட்டியிலேருந்து கோவில் நடத்துறியா, அது பண்ண நடக்கும் அப்படின்னு. அதுலேருந்து எப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா நான் இங்கே வசூல் பண்ணேன் சத்தாராலே. இன்னொன்று சொன்னா, நீ வந்து வெளியில போய் சம்பாதிக்கிறதும் லோக்கல்ல போய் சம்பாதிக்கிறது ரொம்ப இது.
அந்த ஜனங்களுக்கு வந்து லோக்கல்ல போய் எங்காத்துலேருந்து நான் பணம் கொடுத்துருக்கேன் கோவிலுக்குன்னு ஒரு தனிய ஒரு பாவனை வரும், ஒரு தனியா ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அதனால நீ இங்கே வாங்கு, வெளி பணம். ஆனா இன்னொரு விஷயம் சொன்னா, லோக்கல் கூட்டமும் வெளி பணத்தினாலதான் கோவிலை நடத்தணும்டா, ஜனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கணும்டா கோவிலுக்கு, அண்ணா தான் சுவாமி சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு அதோட இது பண்ண வந்துட்டேன். அது மாதிரி எல்லாம் அப்புறம் இதெல்லாம் கொடுக்க எனக்கு எது தெரியாது, கையெழுத்து போட தெரியாது, இப்படி சொல்லி அப்படியே தபாய் சுட்டாங்க. அது வாஸ்தவம் தான். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி வந்தேன். வந்து அப்புறம் ட்ரஸ்ட் பூஜை இதெல்லாம் எடுத்து அப்புறம் கோவில் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க நிறைய. இந்த கோவில் ஆரம்பிச்சது அவர் கதை சொல்லுவாளே, ஒரு ஹோட்டல்காரர் வந்தார் அப்படின்னு, அது என்ன கதை? அது வந்து 1933 பெரியவா வந்து எல்லா யாத்திரை போற மாதிரி பெரியவா முதல் யாத்திரை வந்து சிதம்பரம் போனாங்க. சிதம்பரத்தை பத்தி பெரியவாளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு எல்லா சுவாமியோடையும் நடராஜாட்ட ஒரு தனி பிரியம். அது என்னன்னு பெரியவாளுக்கு தான் இப்படிதான் இது பண்ணுவா. சரி சொல்லிட்டு திடீர்னு அங்கே சொர்ண வெங்கடேஷ் இல்ல 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 அந்த பேர் முந்தானு கிடைச்சிருக்கு எனக்கு, சொல்றேன். முந்தானுக்கு எங்கேயோ பார்த்தேன், நான் ஒரு தமிழ் புஸ்தகத்துல பார்த்தேன், ஒரு பேரு சொல்றேன். சொர்ண வெங்கடேஷ் இல்ல இருக்கு, அந்த புஸ்தகத்துல இருக்கு, சொல்றேன். அவர் வந்து பெரிய வித்வான், பெரியவா யாருங்கிறது அவருக்கு தெரியும், பெரியவாளுக்கு அவர் யாருங்கிறது தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அந்த தீட்சத்தோட பெரியவாள்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட். அதனால பெரியவாளோட கொஞ்சம் ஒரு 10 வயசுக்கு தான் சின்னவராக இருப்பார். ஏதோ மாற்றி மாற்றி காஞ்சிபுரம் வருவார். அந்த இடத்துல எல்லாம் யாத்திரை எல்லாம் போறச்சு பெரியவா அவசியம் ஒரு வாட்டி வரணும் அப்படின்னு பெரியவாளை வந்து ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டார். அங்கே ஏதோ ஒரு சத்திரத்துல பெரியவா வரான்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா பூஜைக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம். முதல் நாளைக்கு வந்து அவருக்கு விட்டார், பெரியவா வந்து இத்தனை மணிக்கு வந்தார்னா எல்லாம் பெரியவா தரிசனம் பண்ணுற சௌரியமா இருக்கும், பெரியவா வந்து நம்ம எல்லாம் தயாரா இருக்கோம் பூர்ண கும்பத்துக்கு அப்படின்னு இந்த தீட்சிதர் மறந்துட்டேன் சொல்றேன். அவர் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி சரி ரொம்ப சந்தோஷமா இவர் வந்து நாளைக்கு பெரியவா வரான்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்புறம் 8 மணிக்கு 7 மணிக்கு 6 மணிக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள பெரியவா பூஜை கட்டுக்காராள்கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், நாளைக்கு நான் வந்து 4 மணிக்கு சிவகங்கையில ஸ்நானம் பண்ண போறேன்டா, மடி ஸ்நானம்னு பெரியவா வந்து சொல்லி வச்சோம். இது யாருக்குமே தெரியாது. ஒரு 2 பேரு மடி செஞ்சியும் பெரியவாளும் சிவகங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டாங்க. ஸ்நானம் பண்ணிட்டு டக்குன்னு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 5-5:30 மணிக்கு பெரியவா வந்து இந்த சுவாமி நடை திறக்கரைச்சே பெரியவா வந்து சந்நிதியில இருக்கா. யாரு அந்த நடை திறக்கிறதுக்கு போறாளோ தீட்சிதருக்கு பெரியவா பத்தி தெரியாது. சரி திரும்பி சுவாமிகள் போல் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பார்த்ததும் பார்க்காத மாதிரி அந்த வேலையில அவரால் ஜாஸ்தி கவனிக்க முடியாது. காலம்பர நேரத்துல தீபம் போகணும் அது இது. சரி சுவாமிகள் வந்தா ரொம்ப ஆனந்தமா இந்த கோவிந்தராஜ பெருமாள் இடத்துல தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு என்ன தேவை அவா முடிச்சுட்டு அவா பாட்டுக்கு தரிசனம் பண்ணிட்டு ஒருன்னு திருப்பி அது ஒரு செட்டியார் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டார். என்ன செட்டி அதுல எல்லாம் இருந்து போன வாரம் தான் நான் படிச்சேன் காஞ்சிபுரத்துல. ஆச்சுன்னா அந்த பிடிச்ச பார்த்து இதெல்லாம் ஆச்சு. பெரியவா யதா பிரகாரம் ரொட்டீன்ல இருக்கா. அதுக்குள்ள பெரியவா கல்யாண மண்டபத்துக்கு போறது இந்த தீட்சிதருக்கும் தெரியறதுக்கும் அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார். நான் வந்து இது மாதிரி பெரியவாள்கிட்ட சுவாகத்தை அவளை வந்து சுவாகதம் பண்றதுக்கு பூர்ணகும்பத்துக்கும் இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், பெரியவா இது மாதிரி வந்துட்டு போயிட்டாளுங்கிற ரொம்ப கதறா. சரி திருப்பி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனோடனே நான் தீட்சிதோட போயிட்டு வந்துட்டேனே, ரொம்ப ஆனந்தமா தரிசனம் ஆச்சே அப்படின்னு பெரியவா இல்ல சுவாமிகளை இந்த மாதிரி நீங்க வச்சுக்கப்படாது, நீங்க வந்தா தான் ஆச்சு, நீங்க வந்து பஞ்சாட்சரி படிய மிதிச்சுட்டு உள்ள போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டேன். பெரியவா வந்து கீழே தரிசனம் பண்ணிட்டு போயிட்டேன். முதல் தரம் காலம்படி காலம்பரை என்னடா பண்றது, இது மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பெரியவா திருப்பி அங்கேருந்து நிர்வாகம் இல்லாத வழியில வந்துட்டா. திருப்பி வந்துட்டு நம்ம தடப்படலா பூர்ணகும்பம் அது இது மேல தாளத்தோட பெரியவா ரொம்ப வைபோகமா கூட்டிட்டு வர வந்துட்டு பெரியவா வந்து இந்த சைடு வழியால மேல போய் நேரா நிக்கிறா. உடனே அந்த தீட்சிதர் ஞான சம்பந்த தீட்சிதர் பெரிய வித்வானவர், ஞான சம்பந்த தீட்சிதர், அவர் வந்து கூட்டிட்டு உள்ள போனோடனே இல்ல பெரியவா பஞ்சாட்சரப்படி தாண்டிட்டு உள்ள வரணும் அப்படின்னு உள்ள போயிட்டு கதவு சாத்திட்டு இவர் ஞான சம்பந்த தீட்சிதர் பெரியவா 2 பேர் தான் உள்ள இருக்கா.
தண்ட தரிசனம் ஆயிடுத்து. திரும்ப தண்ட தரிசனம்னா பெரியவா சுவாமியை வந்து தொட்டு தரிசனம் பண்றது தண்டத்தினால தண்ட தரிசனம்ங்கிறது அவளுக்கு. அப்புறம் எல்லாரையும் உள்ள விட மாட்டாவா, அவ அர்ச்சகா, அவ அருகத்தை இருக்கிறவா சிதம்பரத்துல. அப்புறம் வந்து இது மாதிரி பீடாதிபதிகள், அது மெயினா நம்ப மடம். அந்த காலத்துல எல்லாம் பாக்கி வந்த மடம் தெரியாது தமிழ்நாட்டுல. நம்ம காஞ்சி மடம் தான் தெரியும், சிங்கேரி எல்லாம் அப்புறம் தான் ஏதோ ஒரு போன ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு வரும். இது பெரியவாளே எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிதம்பரம் இதுக்கு சன்னியாசி பேட்டி கொடுத்துருக்கான். சரி சொல்லிட்டு எல்லாம் ஆயிடுத்து, தரிசனம் ஆயிடுத்து, தண்ட தரிசனம் ஆயிடுத்து. ரகசிய தரிசனம் பார்த்தா ரகசியத்தை பத்தி பெரியவா ரொம்ப ஒத்து பார்த்தாங்கிற, ரொம்ப டீட்டெயிலாக அப்படி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு தீபாராதனை பெரியவாளுக்கு அந்த மடத்துக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு மரியாதை பண்ணிட்டு பெரியவா இறங்கி வந்த உடனே கிழக்கு வாசல்ல 2 பேரும் டியூட்டி பிடிச்சுன்னு நிற்கிறான். அந்த டியூட்டி பிடிச்சி நிற்கிறான். இருந்த உடனே இந்த தீட்சிதர் ஒருத்தன்ட்டு டியூட்டி பிடுங்கிட்டார். பிடுங்கி பெரியவா அந்த பேஷண்டே வரா. அப்படியே கொஞ்ச நேரம் போறா. போனோடனே திருப்பி இவர் தீட்சிதர் சொல்றார், நீங்க இங்கே இருங்கோ அப்படின்னா. பாக்கி யாரோ அந்த ரொம்ப பழைய மனுஷன், அந்த 1932-33 எந்த பெரியவாள் இருக்க மனுஷா தான். அநேகமா இவர் இருந்தார், திருக்கலாவூர் ராமூர்த்தி இருந்தாருன்னு ஒரு கேள்வி. அப்புறம் யாருங்கிறது தெரியல, வேதபுரி எல்லாம் சின்ன வயசு என்ன வயசு எனக்கு இருக்கிற சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். திருக்கலாவூர் ராமூர்த்தி இருந்தாரு எனக்கு தெரியும், அது கண்டிப்பா. அப்புறம் யாருன்னு தெரியாது, ஒரு 3-4 பேர் தான் இருந்தா. நீங்க இங்க இருங்கன்னு சொன்னோடனே பெரியவா டியூட்டி, இந்த இவர் ஞானசம்பந்த தீட்சிதரை வந்து டியூட்டி பிடிங்கிட்டு பெரியவாளை கூட்டிட்டு எங்கேயோ ஒரு சீக்ரெட்டான வந்து ஒரு அறைக்குள்ள பெரியவாளை கூட்டின்னு போயிட்டார். போன உடனே உள்ள கதவு சாத்தி விட்டா. பெரியவா உள்ள பார்த்துட்டு இல்ல உள்ள கதவு சாத்தின உடனே இவர் 2 பேர் தான் டியூட்டி பிடிச்சிட்டு, இவர் தீட்சிதர் இருக்கார், பெரியவா, இவர் 2 பேர் தான் உள்ளே இருக்கா. உள்ள போயிட்டு பாக்கி எல்லாம் வெளியே நின்று இருக்கா. இந்த பேஷண்ட் இருக்க, இவ்வளவு இங்க நிற்க சொல்லியிருக்காள். உள்ள பேஷண்டே இருக்கா. என்னோட இந்த பெரியவா எல்லாம் ரொம்ப ஒத்து கவனிச்சுட்டு இருக்கா. எல்லாம் பெரியவா பற்றி எல்லாம் ஆயிடுத்து. 1 மணி நேரம் 2 3 மணி 4 மணி நேரம் கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் ஆயிடுத்து. பெரியவாளுக்கு நேரம் போனதே தெரியல. ஆனா இவாளோ லொப அடிச்சுக்கிறா. வெளியில இருக்கிற பெரியவாளை இந்த மனுஷன் கூட்டின்னு போயிட்டாரு, எங்கே போயிட்டா பெரியவாளை காணமே அப்படின்னு ஒரே கவலைப்படுறா. ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு என்ன தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. சரி என்னடா பண்றதுன்னு பூஜை வேற ஆனமே. மணி கிட்டத்தட்ட 12-12 அந்த நேரம் தான் நினைக்கிறாரு, 3-4 மணி நேரம்னு பூஜை ஆனமே. நான் ரொம்ப கவலைப்படுறா. ஜனங்களோ அங்கே காத்துன்னு இருக்கா கல்யாணம் பண்ணி இதுல சத்திரத்துல. இங்கே ஒரு ஜனம் கூடியிருக்கு, பெரியவா காணும்னு ஒரே இதாக கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. டக்குன்னு கதவு திறந்து பெரியவா வரா. திவ்ய ஜோதியா பரமேஸ்வரனா ரொம்ப தேஜஸா, பார்த்தாலே ஒரு அவ்வளோ ஒரு தேஜஸா இருக்காளாம். பெரியவா ஆனந்தமா இருக்கா. பெரியவா உடனே தீட்சிதர் வரார். அப்படியே பார்த்தா அவ்வளோ ஒரு பரமேஸ்வர ஸ்வரூபம் தத்ரூபமா இருக்குன்னு இது. அப்புறம் வந்து சாதாரணமா இருக்கா, ஒரு ஏசில இருந்து வந்தா எப்படி இருப்பா அந்த ஒரு இதுல ஜெகஜோதியா இருக்கா பெரியவா. இவாள ரொம்ப ஆவலா நின்று இருக்கா. என்னடா இது பெரியவா எங்கே போனாளா, எங்கே போனா, என்ன பார்த்தாங்கிறது இவாளுக்குள்ளே கேட்கணுங்கிற ஒரு கட்டம். இது பெரியவாளுக்கு புரிஞ்சு, அவன் பரமேஸ்வரன் இல்லையா ஒன்னு டக்குன்னு சரி இவன் என்ன மடக்கிறான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ நான் எங்க போனேன்னு உங்களுக்கு தேவையோ அப்படின்னு பெரியவா கேட்டாராம். உடனே இதெல்லாம் நீங்க உங்க புத்தியில படாது இந்த விஷயம்னால, அத்தனை பூலோகத்துல இல்லாத அத்தனை சமாச்சாரமும் இந்த இடத்துல இருக்கு. பெரிய இடம்டா, உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு தேவையும் இல்லை, அதனால பெரிய ஒரு சாநித்தியம் உள்ள இடம் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு அப்படியே அதோட மழுப்பிட்டு பெரியவா கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டான். ஆனா சாதாரணமா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா அவன் அன்னைக்கே இந்த ஒரு நிர்ணயம் மனசுல முடிவு பண்ணியிருப்பான்னு ஒரு இது கிடைக்குது. அதுக்கப்புறம் பல கதைகள் சொல்றா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல இங்க வந்து நடராஜா வந்திருக்காங்கிற ஒரு ஐதீகம் ஒன்று சொல்றா, சத்ரபதி மகாராஜாவோட காலத்துல. அதுக்கு ஒன்றும் இது வரலும் எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் அது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் பெரியவா வந்து 79 கிளம்பினாலோ காஞ்சிபுரத்தை விட்டு. 79 எல்லாம் அப்படியே வந்து கர்நாடகா விஜயெல்லாம் முடிச்சுட்டு நேராக இந்த சாங்கிலி மீரஜ் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு அங்கே உகாருங்கிற ஊரில் அங்கே நான் இருந்தேன். அங்கே ஒரு மாசமோ 1.5 மாசமோ இருந்தேன் உகாரில். உகார் சுவாமிகள் கூட உகார் சுவாமிகள் அந்த இடத்துல இருந்துட்டு பெரியவா அங்கே நேராக வரா. அதுக்குள்ள பெரியவா அங்கே கிளம்பினோடனே நான் கிளம்பி மேற்படி இதுக்கு போயிட்டேன், இதுக்கு இருள்நிக்கு காஞ்சிபுரம் போயிட்டோம்.
போயிட்டு பெரியவா வந்து சத்தாரா வந்துட்டு இருக்கா. அது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இங்கேருந்து மீரஜுங்கிறது. கராடு வந்துட்டா. கராடு வந்தோடனே வந்துட்டு திருப்பி சத்தாரா வரா. சத்தாரா இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் முதல்ல ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த ஹைவேலே வராம பெரியவா ஒரு குறுக்கு வழியா நேரா போறா. எங்கே போறா யாருக்குமே தெரியாது. இதே ஜூன் மாசம் மழை கொட்டிகிட்டே இருக்கு. பெரியவா எங்கே போறோம், ஒரே பெரியவா ரொம்ப ஒரு இதா இருக்கா, என்ன சொல்றது, ஒரு தீவிரமா இருக்கா. சரி, என்ன பெரியவாளுக்கு ஜுரம் வேற. சரி, இப்போ எங்கே போறாங்கிறது யாருக்கும் ஒண்ணுமே தெரியல. கேட்கற முடியாது, இல்லை கேட்டான்னா ஏதாவது ஒண்ணுக்கு ஒன்று ஆயிடுவேன்னு பயம் எல்லாருக்கும். சரி, ஒரு 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 நேராக போறா சஜ்ஜன்கள். சஜ்ஜனோட இங்கேருந்து 18 கிலோமீட்டர் முடிச்ச. நல்ல மழை இதெல்லாம் பெஞ்சுட்டு இருக்கு. பெரியவாளுக்கு ஜுரம். என்னடா என்னாச்சு? மேலே போனோடனே அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அங்கே அந்த சஜ்ஜனோட மேலே டாப்ல போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு பெரியவா வந்து திரும்பி வரா. வழியில கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல போயிட்டு அந்த அம்மன், அது முக்கியமான இருக்கிறது, சமர்த்த ராமதாசர் வந்து அங்கே போறதுக்கு முதல்ல அந்த கோவில் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னமோ இந்த துளுக்கம் இதனால இதெல்லாம் போயிட்டு அங்கே சின்ன இதெல்லாம் இருந்ததெல்லாம் அவ அதெல்லாம் இது பண்ணிட்டா, நாசம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்னு வச்சுங்களேன், முதல்ல போய் ஒரு 10-25 மீட்டர் முதல்ல பெரியவா போயிருக்கேன். போயிட்டு பெரியவா அப்படியே பார்த்தோன்னா தர்பாசனம் போடுதுன்னா தர்பாசனம் போட்டு உட்காந்துட்டா. பெரியவா போயிட்டு சொன்னா, நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அவர் வந்து பெரிய மகான் அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டா. பெரியவா மனசார நினைச்சுட்டு அந்த மகானை அவளை தரிசனம் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் எல்லாரும் போயிருந்தா இருக்கு. தரிசனம் பண்ணிட்டு திருப்பி கீழே ஒரு கீழே இறங்கி எங்கேயோ ஒரு நாளைக்கு ராத்திரி ஏதோ ஹால்ட் பண்ணான்னு ஒரு சொல்றா. சஜ்ஜனகர்லேருந்து கீழே ஏதோ ஒரு கிராமத்துல திருப்பி அங்கே காலம்பரை கிளம்பி ஒரு பெரிய வந்துட்டே இருக்கா. மேற்படி அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, கேட்க முடியாத சூழ்நிலை இல்லை. எங்க எப்படி அது மாதிரி சூழ்நிலை பெரியவா இது அந்த இது இருந்தது, கட்டம் இருந்தது. இன்னும் ட்ரக்குன்னு வந்தோடனே சத்தாரா சிட்டி வந்தோடனே உள்ள வரா. பெரியவா வந்து என்னைக்கும் சத்தாரா சிட்டிங்கிறது பெரியவாளுக்கு தெரியாது, எங்க என்ன சமாச்சாரம் ஒண்ணுமே தெரியாது பெரியவாளுக்கு. அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பெரியவா வந்தோடனே டக்குன்னு ரோட்ல இப்படியே பார்த்து தர்பாசனம் போடுதுன்னா பெரியவா உட்காண்டா, ரோட்ல உட்காண்டா. உடனே யாரோ நம்ம சிஷ்யாள்கிட்ட யார் இருந்தான்னு, மெட்ரு சுவாமிகளோ இல்லை கண்ணமாமாவோ இல்லை பாலுண்ணாவோ யார் இருந்தான்னு தெரியல. உள்ளே போ, இந்த ஆத்துல சத்ரபதி மகாராஜாவோட போட்டோ இருக்கும், கொண்டு வாடான்னா. என்னடா இது மாதிரி பாஷையும் ஊரும் தெரியல, உள்ள போய் சிவாஜி மகாராஜாவோட போட்டோ கொண்டு இவன் யாரு என்ன சமா ஒண்ணுமே புரியல. அப்படின்னு பார்த்தா ஒரு படைக்காட்டி படிக்கட்டு மேலே ஏறி போறான். போனோடனே ஒருத்தன் ஏன் என்னையான்னு கேட்குறான் மராட்டியில். இவருக்கு ஒன்றும் புரியல. இல்லை நான் வந்து காஞ்சிபுரம் சுவாமிகள் என்னமோ சொல்றான், இவ பாஷையெல்லாம் அவனுக்கு அது புரியல, வளர்றான் போல் இருக்குன்னு நினைச்சு இருயா அப்படின்னா இவா போனவளை நம்ம மனுஷால. உடனே உள்ள போனோடனே இந்த ஆளு போய் உள்ள போயிருக்கான் திருப்பி இன்னொரு இடத்துக்கு. அந்த இடத்துல போனோடனே அந்த ஆள் போய் சொல்லியிருக்கான் உள்ள, இது மாதிரி யாரோ சுவாமிகளை வந்திருக்காளாம், யாரோ 2 பேர் பிராமணா வந்திருக்கா, பிச்சை வாங்கிறது வந்திருக்கான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கும் புரியல. சரி சொல்லிட்டு அவன் வந்து அம்மாவுக்கு புரிஞ்சுது, யாரோ காஞ்சி வந்தோடனே திருப்பி இங்கே 2 பேர் பிராமணா நின்றுட்டு இருக்கா. என்ன சமாச்சாரம் நான் அந்த பாஷையில கேட்டுக்கிறேன். இவன் ஏதோ அரைக்குறை இந்த பாஷையில அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. ஓஹோ, காஞ்சிபுரம் சுவாமிகள் வந்திருக்காளா, ஓஹோ அப்படின்னு திருப்பி வேற என்னன்னு கேட்டா. இல்லை இது மாதிரி இங்க மகாராஜாவோட போட்டோ இருக்கா, சத்ரபதி சிவாஜியோட அந்த போட்டோ கேட்டிருக்கா பெரியவா, அதை கொண்டு போறதுக்கு. அப்படியா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா அந்த அம்மாவுக்கு பட்டது. ஓஹோ சரி, இதான் நம்ம பத்தி விஷயம் தெரியும் போல் இருக்கு அந்த சுவாமிகளுக்கு அப்படின்னு போய் அந்த பெரிய போட்டோவா எடுத்துட்டு அதை வந்து அதை தூசி பிடிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு துணி இது ஒரு 5 நிமிடத்துல அந்த போட்டோ அந்த ஆளை பிடிச்சிட்டு வரா. பின்னாடி அம்மா இறங்கி வரா கீழே. அது பெரிய படிக்கட்டு ரோட்ல வந்து முதல்ல பெரியவா ரொம்ப அதுக்குள்ள ரொம்ப உற்சாகமா பார்த்துட்டு இருக்கா. போட்டோ வந்தோடனே அப்படியே கவனிச்சு பார்த்துட்டு திருப்பி இந்த அம்மாவை பார்க்கறா. கேள்வி அந்த அம்மாட்ட கேட்கிறா, இந்த போட்டோவுக்கு நீ என்ன உறவுங்க? இல்லை நான் வந்து 11வது வம்சத்துல மகாராணி தான் அப்படின்னு இவர் இருந்தார்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இல்லைன்னா இது வந்து இந்து ராஜ்யமா இருந்திருக்காது. பெரிய மகான் பரமேஸ்வரோட அவதாரம் இவர். அது இல்லாம
இவர் இங்கே இருந்து இதை வந்து இருந்ததுனால தான் நம்ம தென்னாடு வந்து ரொம்ப சேஃபா இருந்தது. இல்லைன்னா எப்பவே இங்க அதர்மத்துல போயிருக்கும். இவர் வந்து இந்த துளுக்கத்து இதுல இவாள்ல இருந்து தாக்குதல் இல்லாம இது வந்து பெரிய ஒரு ஷவர் கலப்பி இது பண்ணார். இந்த பக்கம் தாக்குதல் இல்லாம இருந்ததுனால தான் இன்னைக்கு ஓரளவு சவுத் இந்தியாங்கிறது ஓரளவு கொஞ்சம் இந்த சுவாமி பக்தியில இருக்கு. இல்லைன்னா எப்பவே அஸ்தமானம் ஆயிருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மகான் தான் காரணம். பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஒரு சால்வை போட்டு, பெரிய மங்கா சால்வை போட்டு, ஒரு சந்தன மாலை போட்டு இதை அங்கே கொண்டு போயின்னு சொல்லிட்டு திருப்பி பெரியவா முன்னாடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஒரு 1 மணி நேரம் வச்சுங்களேன். வந்தோடனே ஒரு 100 அடி முன்னாடி வந்தோடனே அதுக்குள்ள நிறைய கும்பல், 10, 25, 30 பேர் எல்லாம் பிராமணா எல்லாம் பட்டப்பட்டா விபூதி போட்டுண்டு எல்லாம் ஒட்டுகளா சிலதெல்லாம் கச்ச கச்சா இதெல்லாம் கட்டிட்டு ஒரு வயசானவர் பூர்ண கும்பத்தை வச்சுட்டு நிற்கிறார். உடனே இந்த பூர்ண கும்பத்தையும் இந்த மந்திரத்தை சொன்ன பெரியவாளுக்கு டக்குன்னு ஏதோ புரிச்சு, இது பழைய ஏதோ ஒரு கதை. அதெல்லாம் எடுத்து பூர்ணகும்பத்தை எடுத்துக்கிறா பெரியவா. உடனே கேட்கிறா, நீ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல இது சாதாரணமா ஒரு ஏதோ ஒரு இது சொல்லிட்டு நீ காசியில என்னாட்ட படிச்சுட்டு இருந்தியான்னு கேட்கிறா பெரியவா. உடனே ஆமா, நான் வந்து என் வாத்தியார் தான் அவர்கிட்ட நான் படித்தேன் அப்படின்னு பெரியவாட்ட அவர் சொல்றார். என்ன தெரியுமான்னு கேட்குறா பெரியவா. இல்லை, நான் வந்து இன்னாரு காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கட்டத்தை பெரியவா வந்து சேர்த்து வைக்கிற அந்த வித்வான்கிட்ட. அப்புறம் அவ்வளோ அந்யோன்யமா இருந்தவா. இந்த பூர்ணகும்பம் கொடுத்தவரும் பெரியவாளும் அந்த காலத்துல காட்சியில ரொம்ப அந்யோன்யமா இருந்தோடனே டக்குன்னு அவருக்கு புரிஞ்சுது, சரி இன்னாரு தான் இவர் அப்படின்னு. உடனே சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க வந்து வரணும். அவர் தான் காசிநாத சாஸ்திரி. காசிநாத சாஸ்திரி அவர்கிட்ட அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அது மாதிரியே ஆச்சு. பெரியவா திடீர்னு ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. அங்கே அவளுக்கு வேணுங்கிற அது வந்து அது ஒரு தண்டி சுவாமிகள். இந்த இங்கே ஒரு பீடம் உண்டு கோலாப்பூர்ல, அதுக்கு சம்பந்தப்பட்ட இது ஒரு சுவாமிகள் இந்த காசிநாத சாஸ்திரியோட தாத்தா. அதனால இங்கே ஒரு மடம் கட்டி அது ஒரு பிரான்ச் மாதிரி பண்ணிட்டு அதில் பராமரிச்சு அதை பண்ணிட்டு ஒரு ஆதிசங்கர விக்கிரகத்தில் வச்சு இதை பண்ணிட்டு இருந்தா. பெரிய 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. டக்குன்னு திடீர்னு ஒரு நாளைக்கு தண்டத்தை எடுத்து கிளம்பிட்டார். உடனே இவர் சொன்னார், இல்லை இல்லை இது வந்து ஏன் இடம் இல்லை, இது வந்து சங்கராச்சாரியர் இடம், சுவாமிகள் இடம், பெரியவா இங்கே தங்கணும். நீ தர்மசாஸ்திரம் படித்தவன், ஒரு சன்னியாசி வந்து எத்தனை நாளைக்கு தங்கலான்னு உனக்கு தெரியும், நான் இந்த இடத்துல தங்கலாமா அப்படின்னு பெரியவா வந்து அவர்கிட்ட கேட்கிறார். இவர் படுத்த சுவாமிகளை, இது நான் சொல்லிட்டு இருக்கேன், இது நீங்க இந்த கேள்வி எனக்கு கேட்பது தெரியும், இது வந்து என் அப்பா அம்மா கட்டி வச்ச இடம் கிடையாது, நான் கிரகஸ்தான் தான். ஆனா இது வந்து சுவாமிகள் மடம் தான் இது, அதனால இது உங்களுக்கு சேர்ந்தது, நான் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நீங்க இருங்கோ அப்படின்னு திருப்பி சரி அப்படிங்கிறானே சொல்லிட்டு பெரியவா இருந்துட்டா. சரி 2 நாளைக்கு திருப்பியாச்சும் 1 வாரம் ஆச்சு. திருப்பி சரி இங்கே இருந்தா நம்மளுக்கு சரிப்பட்டு வராதான். பெரியவா ஒரு நாளைக்கு ஒடிகாலம் வர கிளம்புறதுன்னு சொல்ல மாட்டா பெரியவா, எண்ணி கிளம்புறது சொல்லவே மாட்டா. அந்த கடுபிடி நாளைக்கு அவ அந்த ப்ரிப்பரேஷன்ல தெரிஞ்சு போடும், நாளைக்கு வந்து ஏதோ சம்திங் பெரியவா வந்து அப்படின்னு அது புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒரு இதுதான் எல்லாருக்கும். அதை வந்து சில ஸ்ரீகண்ட மாமா பாலு மாமா இது மாதிரி இருக்கிற மனுஷாலும் தான் புரியும் அந்த கடுபிடி அந்த இதெல்லாம். அதுதான் சரின்னு அதுல ஸ்ரீகண்ட மாமா ஓரளவு அரைக்குறை மராட்டி இந்த ஒரு 4-5 மாசத்துக்குள்ள இந்த பெலகாமி இந்த பக்கம் ஓரளவு மராட்டி பேசுவார். உடனே நாளைக்கு காசிநாத் சாஸ்திரிட்டு போய் போட்டுட்டா. ஆமா, சாஸ்திரியில சாஸ்திரியில இத வந்து நாளைக்கு ரொம்ப பேஜாரு பண்ணோம், அதனால மழையை கொட்டின்னு இருக்கு, அதனால இந்த சாத்துர்மாசி எங்கேயான வச்சு விட்டாங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காசிநாத சாஸ்திரி மெதுவா அது அறக்குறையா பாஷையில சொல்லிட்டு அங்கிருந்து சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவரு புரிஞ்சுட்டார் காசிநாத சாஸ்திரி. சரி, ஆனா இவாளுக்கு பாக்கியத்தை எல்லாருக்கும் இங்க விட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னா கூட்டம் மழை கூட்டுறது வியாச பூஜை கூட்டமான கூட்டம் வரும், எல்லாருக்கும் அந்த ஒரு இது உண்டு ஐடியா. சரி சொல்லிட்டு டக்குன்னு காலம்பரை குளிச்சுட்டு பட்டப்பட்டையா விபூதி போட்டுட்டு வந்தார் காசிநாத சாஸ்திரி. வந்துட்டு
சொல்லி சுவாமிகளை கிளம்புறாருன்னு சொன்ன உடனே வந்து நமஸ்காரம் பண்ணார். ஓகேமா இருங்க அப்படின்னு வச்சு சரி. இல்லை திருப்பி ஒரு வாட்டி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார், இல்லை இங்கே இருக்கணும், இங்கே தான் சாதுர்மாசியம் பண்ணணும், என்ன வேணாலும் நான் விட்டுட்டு வெளியில் போயிடுறோம், எங்களுக்கு இது கிடையாது. இல்லைல்லப்பா நான் வந்து என்ன அங்கே கூப்பிட்டுருக்கேன், அங்கே போகிறேன் அப்படின்னு. பூனாவில் கூப்பிட்டுருந்தா, பூனா வித்வான் கடல்ல. அப்படியா சரி, நான் ஒன்றும் பண்ணுறேன், நான் படுத்துக்கிறேன், படுத்துட்டார் குறுக்க, என்ன தாண்டிட்டு போங்க அப்படின்னு பிடிவாதமா படுத்துட்டாரு சாஸ்திரிகள். இங்க தான் பண்ணணும் நீங்க வியாசம், இந்த சாதுர்மாசம் இங்கேயும் பண்ணப்படாது, என்ன வேணுமோ அப்படின்னு பிடிவாதமா பெரியவா அப்படியே சிரிச்சுண்டு சரிப்பா நான் போகலை, நான் இங்கே பண்றேன்னு பெரியவா கன்ஃபார்மா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து எல்லாம் வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப தடப்படல் பெரியவா சொல்லணுமா வியாச பூஜை இதெல்லாம். திடீர்னு ஆஸ் யூஸ்வல் யாரோ ஒருத்தர் தரிசனத்துக்கு வந்துட்டே இருந்தார். அவருக்கும் காசிநாத சாஸ்திரிக்கும் ரொம்ப ஒரு அந்யோன்யம். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்தார், 2 நாளைக்கு போய் வந்துட்டு இருக்காரு. சரி பெரியவாளுக்கு என்னென்ன வேணுமாலும் பார்த்துட்டு இருக்காரு. சரி மளிகை சாமான வந்தவாளுக்கு சாப்பாடு, பெரியவாளுக்கு பிக்ஷைக்கு கரியா அது இது. பெரியவாளுக்கு ஒரு திடீர்னு ஒரு நாளைக்கு பசுமாடு பால் இல்லை மடத்துல. சரி இந்த மகன் வந்திருக்காளே தரித்திரம் இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு பெரியவா ஒரு மாட்டை கொண்டு கட்டிவிட்டார். பாலோ எல்லாம் இதுக்கும் குறைச்சலே இல்லை. இந்த பிராமணம் பண்ணிட்டே இருக்காரு ஒன்று மாத்தி மாத்தி ஒரே இது. சரின்னு அவர் நிறைய ஏமாந்துருக்காரு அந்த பெரிய மனுஷன் கோடீஸ்வரன். சரின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு பெரியவாள்கிட்ட அந்த அந்யோன்யம் வளர்ந்துருத்து பார்த்தா இவர் கன்னடம் பேச ஆரம்பிச்சுட்டார். இந்த தனாட்டியர் பெரியவாளும் கன்னடம் சேர்ந்து போச்சு. கன்னடத்துல அவர் வந்தா என்னப்பா என்ன சமாச்சாரம், அது மாதிரி ஒரு 10-15 நாளைக்குள்ள ரொம்ப இதாகிடுத்து. கன்னடத்துல பேச ஆரம்பிச்சா திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த பிராமண சரி நம்ம சுவாமிகள் நம்ம ஊர் சுவாமிகள் தான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இவருக்கு ஒரு சந்தோஷத்தினால ஒரு நாளைக்கு போச்ச ஒரு பேப்பர்ல ஒரு பொட்டலத்தை கட்டிட்டு சுவாமி இந்த எப்போ வைப்பாள் பால் தயிர் நம்ம கொண்டு வந்த இந்த பழங்களை வச்சோடனே அந்த தட்டுல ஒரு பொட்டலத்தை வச்சாரு இந்த தனாட்டியர். உடனே வச்ச உடனே பெரியவா டக்குன்னு அப்படியே பார்த்த உடனே இதுல ஏதோ வச்சிருக்கான் போல் இருக்கு அப்படின்னு பெரியவா புரிஞ்சுண்டா. என்னன்னு கேட்டா, இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னா. சரி இல்லப்பா நீ கொண்டு போ அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பெரியவா. ஓஹோ சரி, நான் நிறைய சுவாமிகளை பார்த்துருக்கேன், பொட்டலம் சின்னதானோட பெருசு வேணும் இது மாதிரி ஏதாவது கேட்பா தவிர்த்து வேண்டான்னு சொல்லிட்டார் போல் இருக்கு பாப்போம் அப்படின்னு 2-3 நாள் ஆச்சு. திருப்பி போயிட்டே வந்துட்டே இருந்தார். திடீர்னு கொஞ்சம் பெரிய பொட்டலமா ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி கொண்டு வச்சார். ஏன்னா இவருக்கு ரொம்ப இதா இருந்தது. சரி பெரியவா திருப்பி ஏமாத்தணும்னு பார்த்தார், அது முடியல. ஏதோ அதுக்கு மேல அதெல்லாம் வச்சு இது பண்ணார். அது ஒண்ணு அந்த பொட்டலத்தை எடுந்தார், அதை வச்சுக்கோ, உனக்கு தெரியுமோ ஒரு சொல்றார், உலகத்திலேயே துட்டு வாங்காத சாமியார்னா உனக்கு தெரியாது, பணத்தை வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு பெரியவார்கிட்ட கேட்டேன். மனசுல என்ன இருக்கு, ஏதோ வச்சுட்டே நீ வந்துட்டே இருக்கேன், என்ன சமாச்சாரம் அப்படின்னா. இல்லை நான் வந்து எல்லா விதத்துலையும் செட்டிலாக இருக்கேன், நான் மனசுல ஒரு சின்ன கோவில் கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு, நான் நிறைய பேர் ஏமாத்திட்டா இருந்தேன், கோவில் கட்டுறேன் குளம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டா, இன்னும் சரிப்பட்டு வரல அண்ணா. என் ஜென்மால வந்து பணம் வேண்டான்னு சொன்ன நீங்க தான் அண்ணா, நீங்க அந்த கோவிலை வந்து இது பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கோவில் கட்டணும், என்ன கோவில் கட்டணும், சின்ன கோவிலை தான் கட்டணும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஏதோ ஒரு கிருஷ்ணர் உடுப்பி அவருக்கு இந்த சாமநாசான் பார்க்க, சரி உடுப்பி கிருஷ்ணர் கோவிலாக கட்டலாம்னு அவர் நினைச்சார். சரின்னு பெரியவா வந்து ஸ்நானத்துக்கு இப்படியே போயிட்டாரு, இந்த வழியாக தான் போகணும். கிருஷ்ணாநதிக்கு போயிட்டு வரைச்ச அவர் இதுதான் இடம் என்னோடது, இந்த ரோட்டோட இது இடம். அதனால பெரியவா வந்து இந்த இடத்துல வரைச்சது கவனிச்சிருக்கா பெரியவா. நிறைய தான் 11 மாதம் நிறைய தான் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ வந்துட்டு போயிட்டே இருப்பான் பருவ காலத்துல எல்லாம். சரின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு இவரை இந்த சாமநாசான் பாக கூப்பிட்டு, நீ வந்து காஞ்சிபுரம் போயிருக்கியோ, காமாட்சி தரிசனம் பண்ணியிருக்கியோ எல்லாம் கேட்டுட்டு திருப்பி கண்ணமாமாவை கூப்பிட்டு, இவனை நீ காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு சந்திரமணி தரிசனம் பண்ணி வச்சுட்டு சிதம்பரம் கூட்டிட்டு காமிச்சிட்டு வா அப்படின்னு. உடனே இன்னும் 2 பேரை கூட்டின்னு போ. அப்புறம் கூட்டின்னு போறச்ச அவரை ஒருத்தனை கூட்டின்னு போகாத, அவர் அவளோட பிள்ளை அவளோட பேரன் 3 பேரை கூட்டிட்டு போ அப்படின்னு பெரிய ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒரு சூக்ஷ்மம் பாருங்க. ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இதெல்லாம் போயிட்டு அந்த தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்தெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு 10-12 நாளைக்கு ஆயிடுச்சிங்க. எவ்வளோ தூரத்தில் வண்டி அந்த காலத்தில்
சரி நான் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே ஒருவருன்னு பெரியவாள்கிட்ட நல்லா இருக்கா, காமாட்சி தரிசனம் பண்ணியா, சந்திரவடேஸ்வரர் பார்த்தியா, படத்தை பார்த்தியா, நடராஜாவை பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு ஜென்மால பார்த்திருக்கியா அப்படின்னாலும் பெரியவா ரொம்ப ஏற்றி விடுவா. ஆமா ஆமா இந்த சின்ன குழந்தைகள்கிட்ட இது மாதிரி ரொம்ப ஏற்றி விட்டுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு, நான் பார்க்கல அப்படி இப்படின்னா டக்குன்னு இது மாதிரி கோவில் கட்டிடுவோமா அப்படின்னு போட்டான். சரி இருந்தாள் அவ்வளவுதான். ஏன் சுவாமிகளை ஏதோ கோவில் கட்டணும் நான் ஏதோ சொன்னேன், நீ ஏதோ அந்த பூதங்கள் அப்புறமா கிளப்பின்னு இருக்கேன், நான் இல்லை இந்த கோவில் வேண்டாம் குளமும் வேண்டாம் என்ன விட்டுருங்கப்பா விட்டா போறோம்னு அந்த ஒரு மனோபான்மையில இருந்தா. சரி என்னால வேண்டாம் உண்மையா சொன்னார், என்னால முடியாது, என்னமோ ஒரு பெரிய விஷயம், அதனால இதெல்லாம் என்னால ஆட போறேன் இல்லை, என்ன அவ்வளவு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லி கவலைப்படாத, நடராஜா கோவில் தான் கட்ட போறேன், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தாசை பண்ண, பாக்கி சுவாமி பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பெரியவா அடிக்கல் நாட்டி விழா முடிச்சுட்டு நிறைய வித்வான்களை கூப்பிட்டுருந்தான். போன வாரம் இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் போயிருந்தேன், ஒரு மகாருத்ரம் பண்ணா. அங்கே எதாச்சும் நான் இந்த நெட்வொர்க்குக்காக வேண்டி போயிட்டு இருக்கேன், ஒரு ஒரு கிராமத்தா போய் அங்கே யாரா பார்த்து ஆளை பிடிச்சி தேடை பிடிச்சது பண்ணிட்டு இருக்கேன். அங்கே போனோன்னு ஒருத்தன் சொல்றான், எங்க அப்பா நடராஜர் கோவிலோட பூமி பூஜைக்கு போயிருந்தார், எங்க அப்பா மாதிரி இது மாதிரி வித்வான் அப்படின்னு பெரியவா எவ்வளவு ஒரு கனெக்ஷன் பாருங்க. நான் போனது எவ்வளவு நல்லதாக எனக்கு தெரியாது, பேப்பர்ல ஏதோ நியூஸ் பார்த்து நான் அங்கே போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு சொல்லிட்டு அப்புறம் இது மாதிரிலாம் ஆயிடுதுன்னு ஆச்சு. அப்புறம் பூமி பூஜையில முடிச்சுட்டு பெரியவா நேரம் பண்டரிபுரம் போயிட்டான். பண்டரிபுரம் போயிட்டு அப்புறம் அதுக்குள்ள வேலை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருந்தது, ரொம்ப ரொம்ப தடபட நடந்துட்டு இருந்தது. கோவில் கிட்டத்தட்ட 150-200 பேர் வேலை, 80 ஒரு கோபுரமும் ஒரு ஸ்டேட். ஆமா ஆமா அதெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் பெரியவா நினைச்சுட்டா, இவனை ஜாஸ்தி இம்சப்படுத்தப்படாது, இடம் என்ன கொடுக்கட்டும், ஒன்னால என்ன முடிவோ கொடுன்னா, பாக்கியத்துக்கு நடந்து போயிடும் அப்படின்னு. அப்புறம் திருப்பி பெரியவா எல்லாம் ஒரு இதெல்லாம் பிடிச்சிட்டு கண்ணமாமா வச்சுட்டு எல்லா ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா 5 ஸ்டேட்டை பிடிச்சி இந்த கோவில ஒரு கோபுரத்தை கட்டினா. ஒரு கோபுரமும் தெற்கு கோபுரம் மகாராஷ்டிரா, வடக்கு வடக்கு ஆந்திரா, கிழக்கு கர்நாடகா, கிழக்கு கர்நாடகா, தெற்கு தமிழ்நாடு தெற்கு இது. அப்புறம் என்டையர் வேணுங்கிற மரத்தை எல்லாம் கேரளா கவர்மெண்ட். இதெல்லாம் பெரியவா பண்ண காரியம். கருணாகரன் அங்கேருந்து கேரளாலேருந்து இங்கே வரலாம் ஸ்பெஷல் வேகன்ல டீ குட் அமிச்சான் சார். பெரிய பெரிய மரம், சாதாரணமான பெரியவாளுக்கு என்ன சமாச்சாரம், கிட்டத்தட்ட 45 அடி உயரம் இருக்கிற தேக்க மரம்னு அனுப்பிச்சு வச்சிருக்கான் துவஜஸ்தம்பத்துக்கு. இதெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா. அப்புறம் கிராம்டன் கிரேவ்ஸ் இதெல்லாம் தகடு கொடுத்தா, அப்புறம் இல்லை சாரி லைட் ஃபிட்டிங் கொடுத்தா, அப்புறம் ரைமண்ட் சிமெண்ட் கொடுத்தா. 100 அந்த காலத்துக்கு சிமெண்ட் கிடைச்சுட்டு இருக்குல்ல, இது மாதிரி பல கம்பெனி இதெல்லாம் இருந்தார். ஆமா ஆமா. அப்புறம் இங்கே ராஜான்னு யாரோ ஒருத்தர் கலெக்டர் தமிழ்நாடுக்காரர் இருந்தார், அவரெல்லாம் பெரியவா ரொம்ப இதெல்லாம் பண்ணி கோவில் நிர்மாணம் எல்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த பெரியவாளுக்கு எங்கேயும் இல்லாத மாதிரி இங்கே வைக்கணும்னு சொல்லி இந்த கரணங்கள் அதெல்லாம் அந்த பத்மா சுப்பிரமணியத்தை வச்சுட்டு அந்த கரணங்கள் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது நிறைய வேலைகள் நல்லதெல்லாம். அந்த சிதம்பர ரகசியம் இங்க பெரியவா அந்த இது போட்டால. ஆமா உண்டு உண்டு, அது சொல்றேன். அது சொல்லுங்க. அது சொல்றேன், ஒரு நிமிஷம். பெரியவா இங்கேருந்து நேரா பண்டரிபுரம் போயிட்டு, பண்டரிபுரத்துல இருந்து சோலாப்பூர்ல இருந்து அதுக்கப்புறம் கர்னூல் போயிட்டு காஞ்சிபுரம் போயிட்டா. காஞ்சிபுரம் போயிட்டா. காஞ்சிபுரத்துல இருந்து திடீர்னு இது வேலை நடந்துட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாளைக்கு கோயில் கட்டிட்டு இருக்கோமே, என்னடா பண்றது, நடராஜாவை வச்சுடலாம், அண்ணா சிதம்பரம் ரகசியத்தை என்னடா பண்றதுன்னு பெரியவாளுக்கு ஒரு பெரிய விஷயம். அது ஆனா பெரியவாளுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனா பெரியவா என்னைக்கும் அந்த அவ ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து அதுக்கு சரியான மனுஷால வச்சு பரிமளிக்கிற முடியாதான் பெரியவா பண்ணுவா. இப்போ தனக்கு தெரியும் சொல்லிட்டு பண்ணவே மாட்டா. அது மாதிரி திடீர்னு சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த காலத்துல ஃபோனுங்கிறது ரொம்ப விரளமா இருந்தது. திடீர்னு மடத்துல இருந்து ஃபோன் பண்ணி, இந்த பாலசுப்ரமணியம் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் கிழக்கு தெருவில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி அங்கேயே பிரதானமா இருக்கிறவாள் 3-4 பேரை பெரியவா படத்துல உத்தரவாச்சே பெரியவான்னு சொல்லிட்டு 4-5 பேர் தீட்சிதா வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா ஏதோ பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரசாதத்தோட பார்த்தா அதை இதெல்லாம் பிரசாதம் எடுத்துக்கிட்டான். எல்லாம் ரொம்ப கௌரவமா பெரியவா எல்லாரும் உட்கார வச்சுட்டு கேட்டா,
ரொம்ப சந்தோஷம். அப்படி இப்படி எல்லாம் மேலே அவளை எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் தூக்கி வச்சுட்டு பெரியவா ரொம்ப இதாக பேசி கௌரவமாக பேசினா, நான் ஒரு நடராஜாவுக்கு கோவில் கட்டின்னு இருக்கேன் தெரியுமோ, யாத்திரையெல்லாம் சொல்லிவிட்டு இதை நடுவில் கோத்துட்டு நான் வந்து விக்கிரகம் எல்லாம் ஆயிடுத்து. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், சிதம்பரத்தில் கூட யந்திரம் இருக்கு, இது சிதம்பர ரகசியம் அங்கே கூட வைக்கலாம்னு நினச்சின்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணேன்னா அந்த ரகசியத்தை இங்கேயே வச்சுடலாம் அப்படின்னு பெரியவா அவள்கிட்ட சொன்னான். அவன் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்க்குறா ஒருத்தர், இதெல்லாம் இந்த சமாச்சாரம், இந்த ரகசியங்கிறது இது மாதிரி விளம்பரம் படுத்துகிறாளேங்கிற அவளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு பீதி. உடனே ஓஹோ பெரியவா நினச்சி பெரியவாளே புரிஞ்சுண்டா, இது வேணும் அழுப்பின்னு இருக்கா, எங்களுக்கு தெரியாதுன்ட்டா. ஓஹோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, அதனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அது வந்து ரகசியம்தான் அப்படின்னு பெரியவா கூடியமானவர்களும் அவளை தயார் பண்ணுறான். அவளை வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டோம். ஓஹோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதோ, சரி போயிட்டு வாங்குற பழத்தை கொடுத்து அமுச்சு விட்டான். திடீர்னு பெரியவா இதுதான் பெரியவா புத்தியில் ஒரு காரியம்னா ரொம்ப திட நிச்சயமா அது பண்ணித்தான் தீருவா, பண்ணித்தான் ஆகணும் வாழ்க்கை. அது மாதிரி திடீர்னு யோஜனை எல்லாம் பண்ணி திடீர்னு பெரியவா அதை பற்றி முடிவு பண்ணிவிட்டான். சரி நான் வந்து இந்த சிதம்பர ரகசியம் வச்சுதான் ஆகணுங்கிறது. பெரியவா வந்து அதுக்குள்ள எல்லாம் யோஜனை பண்ணி பாலபெரியவாளை வச்சுட்டு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டு யந்திரத்தெல்லாம் பெரியவா இவ 2 பேருக்கு அது வந்து ரகசியமாவா பெரியவா வந்து அதை வச்சுண்டா. ரூமுக்குள்ள பாலபெரியவாளை வச்சுட்டு எப்படி எப்படி போடணுமோ அது மாதிரியெல்லாம் அதெல்லாம் கணிச்ச பெரிய இது பண்ணிட்டு போட்டு கடைசியில் அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பீஜாட்சரத்தெல்லாம் பெரியவா சொல்லிவிட்டு எல்லாம் வணங்குறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டா. திருப்பி ஒரு பெரிய யந்திரம் போடுற வித்வான் ஒருத்தரை கூப்பிட்டு, நான் ஒரு யந்திரம் போட்டிருக்கேன், அது வந்து அதே மாதிரி நீ தவறுதல் இல்லாமல் வரைச்ச இந்த அவருக்கு இந்த யந்திரம் போடுறதுக்கு தகடு அந்த ஊசியெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டாவா. பெரியவா இவரை மட்டும் உள்ள கூப்பிட்டு கேட்க சொல்கிறா பெரியவா, இந்த ஒரு இது போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜென்மாவில் நிறைய நீ யந்திரம் போட்டிருப்ப, பிரதிஷ்டை பண்ணியிருப்ப, பூஜை பண்ணியிருப்ப அண்ணா, இது வந்து கொஞ்சம் ஆயுசில் முதல் யந்திரமாக இருக்கும், அதே மாதிரி கடைசி யந்திரம் இதே தான், மேற்படி இதை வந்து எங்கேயும் விளம்பரப்படுத்தப்படாது, அதனால அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அதோட விட்டு இது பண்ணிட்டா. அதனால இது நீ என்ன இருக்கு அந்த யந்திரத்தை போட்டு கொடுத்துரு, இங்கே உட்காந்துக்கோன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி போட்டு பெரியவா மாற்றி செக் பண்ணிட்டு இருந்தா, பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கு என்ன சமாச்சாரம். பெரியவாள் ரொம்ப அதை ஒரு மனசுக்கு பிடிச்சி போச்சு, சரியாயிடுது. அதை அப்படியே மூடி வச்சுட்டு திருப்பி அந்த யந்திரத்தை இங்கே கொண்டு பிரதிஷ்டை பண்ண வச்சுக்கோங்களேன். மாதிரி நடந்துட்டு இருக்கு.